ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் புதுசாக சாமந்தி செடி வாங்கினா ஏற்கனவே பதியெல்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். எப்போவுமே வாங்கின செடியை நம்பிக்கிட்டு இருக்காமல் நீங்கள் கொஞ்சமாக கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு வேர் வர வச்சு பதியம் செடியை நம்ம வளர்க்கணும். அந்த பதியம் செடிங்களுக்கெல்லாம் எந்த எரு கொடுத்தா ஃபாஸ்ட்டாக வளரும்ன்ட்டு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாமந்தி செடி பாருங்கள், இவ்வளோ நல்லாயிருக்கு, பசுமையாக தான் வளருது. நம்ம இப்போ தான் வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த செடி கூட சீக்கிரமாக தான் வீடியோ பண்ணின்னு இருக்கேன். இந்த செடி எதுக்காக அடிக்கடி காமிக்கிறோன்னா, எந்த அளவுக்கு வளர்த்து ஒரு சாமந்தி செடி அப்படி சொல்லிட்டு நம்ம போடுற எருக்கெல்லாம் பக்கத்தில் கூட பாருங்கள், மணல் கம்போஸ்ட்டு அதெல்லாம் போட்டு நம்ம நட்டு வச்சுருக்கோம். அந்த செடி கூட வளருது. இப்போ நம்ம ரோஸ் மிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதியம் செடி தான். இது கூட நம்ம கொஞ்சமாக ஃபெர்டிலைசர், லிக்விட் ஃபெர்டிலைசர் ஊற்றிருக்கிறோம். வெங்காயம் தூள் அதெல்லாம் போட்டு கத்தாழை தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கிறோம். வீடியோ கூட பண்ணியிருக்கேன். ஏன்னா சின்ன கண்ணு இது எந்த அளவுக்கு வளருது திருப்பி உங்களுக்கு காமிக்கும் போது வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்து. இப்போ இந்த செடிக்கு தான் நான் ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறேன். பாருங்கள், எல்லாம் காஞ்சதெல்லாம் எடுத்துகிட்டு நான் 2 நாளாக கொஞ்சம் தண்ணியெல்லாம் சரியாக ஊற்றலை. மாடியில் ஃபுல்லாக உச்சி வெயிலே இருந்தது. இருந்தாலும் தண்ணி ஊற்றலைன்னா என்னாகும், இதுக்குள்ளே தான் ஆகிடும், காஞ்சி போயிடும். பாருங்கள், இப்போ இதுக்குள்ளே காஞ்ச இலையெல்லாம் நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இந்த பிளான்ட்டு, இந்த சாமந்தி செடி ஆர்கானிக் டிஏபி தான் நம்ம இதுக்குள்ளே போட்டிருக்கோம். இந்த செடிக்கு ரோஸ் பவுட்ரு தான் நம்ம போட போகிறோம். ரோஸ் பவுட்ரு போட்டால் கூட ரொம்ப நல்லது. இது ரோஸ் பவுட்ரு, ரோஸ் மிக்ஸு, ரோஜா பூ போட்டிருக்கோம் பாருங்கள் மேலே, அட்டைப்பெட்டி மேலே, அதுதான் இது. நம்ம நான் கொஞ்சமாக அந்த ரோஸ் பவுட்ரு நான் இந்த இது போல் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். கொஞ்சம் போல் மொத்தமாக ஓப்பன் பண்ணாமல் கொஞ்சம் போல் இது போல் கொட்டிக்கிட்டு நம்ம இது போல் சின்ன பாக்ஸ் இருந்தால் நீங்கள் இது போல் கவர் பண்ணி வச்சுக்கணும். அதை அப்படியே கவரில் வேறு கவரில் வச்சிடணும். அந்த அட்டைப்பெட்டி பாக்ஸ் நீங்கள் இது போல் ரோஸ் மிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணும்போது அது காலியானோடனே திருப்பி கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏர் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அது என் செடிக்கெல்லாம் எதுவும் செய்யலை. இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். நானும் அது போல் தான் இப்போ பத்திரமா வச்சுருக்கேன், கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது போல் சாயில் லூஸ் பண்ணிடணும். இது போல் பதியம் செடிக்கு ரொம்ப ஒரு சிட்டிக்கு அளவு தான் நீங்கள் கொடுக்கணும். ஒரு பிஞ்ச் எடுத்து, அதாவது சாயிலுக்கு சைடில் ஓரத்தில் தான் நீங்கள் போடணும். இது போல் ஓரத்தில் போட்டுட்டு தான் நீங்கள் அண்ணி ஊற்றணும். இது கொஞ்சம் பெரிய செடி தான், அதனால் சைடெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் நான் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் இது பாருங்கள். இது போல் ரோஸ் மிக்ஸ் கடையில் விற்கும் ரோஸ் பவுட்ரு, நீங்கள் வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் செடிக்கு. ஆனால் தண்டுக்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக இங்கேயே போடாமல் கொஞ்சம் செடி இங்கே இருக்குதுன்னா இங்கேருந்து நீங்கள் போட்டுக்கலாம். சில இங்கே கூட நீங்கள் சைடுக்காக கூட போட்டுட்டு தண்ணி ஊற்றிடலாம். அதாவது கொஞ்சம் சாயில் இப்படி கவர் பண்ணிவிட்டு இது போல் லைட்டாக போட்டுட்டு நீங்கள் லைட்டாக கொத்தி விட்டிங்கன்னா கூட சாயிலோட சாயிலாக சேர்ந்துடும். அதுக்காக நான் இப்போ லைட்டாக கொட்டி விடுறேன். இது போல் சாமந்தி செடிக்கு ரோஸ் மிக்ஸ் கூட கொடுக்கலாம். அதிகமாக 1 ஸ்பூன்லாம் கொடுக்கக்கூடாது, ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன்லாம் சேர்த்து கொடுக்கணும். இப்போ ரோஜா பூச்செடிக்கு, சாமந்தி செடிக்கெலாம் கொடுக்கலாம். எல்லா பூச்செடிகளுக்கும் கொடுக்கலாம் ரோஸ் மிக்ஸு. ப்ளெயின் வாட்டர் கொடுக்குற பதில் ரைஸ் வாட்டர் கூட கொடுக்கலாம். அரிசி கவுன தண்ணி, இல்லை வாழைப்பழம் தோல் தண்ணி, வெங்காயம் தோல் தண்ணி, அது போல் கூட கொடுத்துக்கலாம். இப்போ நான் ப்ளெயின் வாட்டர் தான் கொடுத்தேன். ஆர்கானிக் டிஏபி கொடுத்து ஒரு 6 டேஸ் ஆச்சு. ஒரு நாளுக்கு அப்புறம் நம்ம வேறு பொருள் இந்த எருவு இந்த செடிக்கு போடணும். 1 வீக் ஒன்ஸ் மாற்றி கொடுக்கணும். இப்போ நான் இதுக்கு ரோஸ் பவுடர் போட்டிருக்கேன். அடுத்த வாரம் வேறு போடலாம். நீங்கள் சப்போஸ் போடுறதுக்கு டைம் இல்லைன்னா எல்லாமே கலந்துட்டு 15 டேஸ் ஒன்ஸ் கொடுத்துட்டு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்துடலாம் சாமந்தி செடிக்கு. வெயில் காலத்தில் கூட நம்மளுக்கு நல்லதாக வளரும். கொஞ்சம் போல் சேர்க்கணும். வெயில் டைம்லலாம் ரோஸ் மிக்ஸு நிறைய போட்டிங்கன்னா செடி தீஞ்சிடும். இது ஏற்கனவே வெயிலில் வச்சுட்டுன்னா ரொம்ப உச்சி வெயில், தண்ணி கிடையாது, அதனால் காஞ்சிடுச்சு செடி. இருந்தாலும் நான் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ரோஸ் பவுடரும் நம்ம போட்டிருக்கோம். ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வெயிலில் வைக்காமல் நிழலில் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் பாதி வெயில் பாதி நிழல் இருக்கிற இடத்துல பிளான்ட் வைக்கணும் சாமந்தி செடி.
இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.